ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எட்டுக்குடி கோயில் போகலாம் வாங்க. பாருங்கள், இதுதான் ரூட்டு. எட்டுக்குடி போர்டுன்னு இருக்கா, சுப்பிரமணியர் கோயில்னு இருக்கும். அப்படியே நம்ம நேராக வந்தோம்னா அது எட்டுக்குடி குளம். இது கோவில் நுழைவு வாசல் இப்படி தான் இருக்கும். கோவில் உள்பக்கம் பாருங்கள். இது ஃபுல்லாகவே நம்ம எட்டுக்குடி முருகர் கோவிலோட வியூஸ் தான் இது எல்லாமே. பாருங்கள், இங்கே ஒரு சித்தர் சாமி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட குழந்தை வரம் வேண்டுறவங்க இங்கே ஒரு தொட்டில் கட்டி வச்சுட்டு குழந்தை வரம் வேண்டிட்டு போவாங்க. அது அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறத விட கிடைச்சிருக்குங்கிறது தான் உண்மை. இதே போல் கோயிலில் நமக்கு சுற்றி இருக்கிற எல்லா சாமிகளும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. இது மண்டபம். அந்த லாஸ்ட் எண்டில் தான் அன்னதான கூடலாம் இருக்குது. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து எல்லா சாமிகளும் ஒரு ஒரு சாமியாக வரும். பார்த்துக்கிட்டே வாங்க. பாருங்கள், கோயிலே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இங்கே வந்தால் ஒரு தனியாக ஒரு அமைதியான ஒரு இது நமக்கு கிடைக்கும். இங்கே நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம முருகர் கொடுப்பாரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம முருகரை நம்பி வந்தால் அதனுடைய பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது நான் என்னோடய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதை நீங்கள் கேளுங்க, தருவாங்க. நம்ம முருகர் இருக்கிறப்போ நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். முருகர் நமக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாகவே செய்வாங்க. இது ஒரு கோபுரங்கள். இதெல்லாம் நம்ம கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு கோபுரங்களோட அழகெல்லாம் பார்த்தீங்களா. அடுத்து நம்ம வந்து சுவாமி ஐயப்பா பார்க்க போகிறோம். இது என் பொண்ணு ஐயப்பா சாமி. அடுத்தபடியாக நம்ம மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. அவங்கள பார்த்த பிறகு சண்டிகேஸ்வரர் போய் பார்க்கணும். நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும் எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பிறகு தான் கடைசியாக நம்ம சண்டிகேஸ்வரரை நம்ம பார்க்கணும். அது வந்து நம்ம வந்து கைத்தட்டி அந்த சாமியை கும்பிடுவோம் இல்லையா. பாருங்கள், சிவபெருமானோடைய பொருள் எதுவும் நாங்கள் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அர்த்தம் தான் நம்ம கைத்தட்டி அந்த சாமியை கும்பிட்டுட்டு வர்றது. ஆனால் ஒரு சிலர் அந்த சாமிக்கு காது கேட்காது, கைத்தட்டிட்டு தான் கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதல்ல, இதுதான் ரீசன். அப்புறம் இன்றைக்கி நாங்கள் வந்து கார்த்திகை மாதம் சஷ்டி. இன்றைக்கி நாங்கள் எதர்ச்சியாக தான் கோயிலுக்கு போனோம். அங்கே வந்து வெள்ளித்தேர் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதை இருந்து தான் பார்த்துட்டு வர எங்களுக்கு முடியல. எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டோம். அவங்க கொஞ்சம் டைம் ஆகும், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதை டெக்கரேட் பண்ண அப்படின்னாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு பார்க்க முடியல. அது மட்டும்தான் ஒரு சின்ன குறை எங்களுக்கு. மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு கோவில். நல்லா அருமையாக சாமி பார்த்துட்டோம். நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா சாமி அங்கே இருக்காங்க. உள்ளே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோட் கிடையாது. ஸோ நம்ம வெளியிலேருந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.